நம்ம இந்த சப்போர்ட் டயராம டிரா பண்ண போறோம். இந்த சப்போர்ட் டயராம் பாருங்க, ஃப்ரண்ட் வியூல இசட் ப்ரொஃபைல் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் தான் நம்ம டிரா பண்ண போறோம். இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா மேல டாப்ல உள்ள லைனுங்க, இந்த லைன் வந்து 35 mm கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல உள்ள லைன் டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கல, 35. அதே மாதிரி அந்த இசட் ப்ரொஃபைலோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 8 mm கொடுத்துருக்காங்க. அந்த 8 mm எல்லாமே நமக்கு வருது. அப்போ அந்த 35 + 8 எவ்வளவு வருதுன்னா நமக்கு பாட்டம்ல உள்ள லைன் வந்து 43 கிடைக்குது. நான் 43 லைனையும் இந்த 8 லைனையும் நான் வரைய போறேன். ஸ்கெட்ச் ஃப்ரண்ட் வியூ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லைன் கமாண்டை யூஸ் பண்ணி 8 mm ஒரு லைன் டிரா பண்ண போறேன். சென்டர் பாயிண்ட்ல கரெக்டா 0,0ல கிளிக் பண்ணி வெர்டிகலா ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. அதுக்கு டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் யூஸ் பண்ணி. இப்போ 42 ஆக்சுவலா இருக்குது. 42 mm டபுள் கிளிக் பண்ணி நான் 8 mm சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 8 mm ஒரு லைன் டிரா பண்ணிட்டேன். ஸ்கெட்ச்ல பாருங்க, இந்த பாட்டம் லைன் வந்து 35, அதுக்கு அடுத்த உள்ள திக்னஸ் வந்து 8 mm. 35 + 8 நம்ம ஆட் பண்ணோம்னா 43 கிடைக்கும். நான் 43 mm தான் டிரா பண்ண போறேன். லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு 0,0ல ஹரிசாண்டலா லைனை வந்து நான் டிரா பண்றேன். ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகுது. கிளிக் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் கிடைச்சிருச்சு. இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்ல உள்ள செகண்ட் ஐகான் கன்ஸ்ட்ரெயின்ட் கிளிக் பண்ணி அதுக்கு டைமென்ஷன் கொடுக்குறேன். ஆக்சுவல் டைமென்ஷன் 36.174 mm இருக்கு. அதை வந்து நான் 43 mm கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 லைன் டிரா பண்ணியாச்சு. இப்போ வெர்டிகல் பாருங்க, வெர்டிகலோட டைமென்ஷன் நம்ம கொடுக்கல, ஆனா டோட்டல் ஹைட் வந்து நமக்கு 66 mm கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை இந்த லென்த் தான். இந்த லென்த் எவ்வளவுனா நமக்கு திக்னஸ் 8 mm இருக்கு, அதை கழிக்க விட்டுருக்கு. 66 - 8 எவ்வளவுனா 58. இந்த லென்த் எவ்வளவு நமக்கு 58 mm. 58 mm தான் டிரா பண்ண போறேன். லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். அகைன் கரெக்டா அந்த 43 mm இருக்கா, அதோட எண்ட் 0,43 காமிக்குது பாத்தீங்கன்னா, அதோட எண்ட்ல கரெக்டா கிளிக் பண்ணி பெர்ஃபெக்ட்டா வெர்டிகல் லைன் டிரா பண்றேன். ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்றேன். மறுபடியும் கன்ஸ்ட்ரெயின்ட் டூல்ல உள்ள கன்ஸ்ட்ரெயின்ட் ஐகானை கிளிக் பண்ணி அதுக்கு டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். இதோட டைமென்ஷன் எவ்வளவு 58 mm. நெக்ஸ்ட் அகைன் ஒரு ஹரிசாண்டல் லைன் வருது. அந்த 58ல இருந்து இந்த ஹரிசாண்டல் லைனோட டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கல, அதுக்கு மேல உள்ள டாப்ல உள்ள ஹரிசாண்டல் லைன் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 40 mm. 40ல நமக்கு இந்த திக்னஸ் 8 mm கழிச்சோம்னா 32 mm. அப்புறம் 32 mm லைன் டிரா பண்ணிக்கிறேன். லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த எண்ட் பாயிண்ட் அதாவது 58,43 அந்த கோஆர்டினேட்ல கரெக்டா வச்சுங்க. அந்த கோஆர்டினேட் பாயிண்ட் காமிக்குது, அதுல கிளிக் பண்ணி பெர்ஃபெக்ட் ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணிக்கிறேன். அதுக்கு டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். அதோட டைமென்ஷன் எவ்வளவு 32 mm. அகைன் லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். திக்னஸ் டிரா பண்றேன். அந்த இசட் ப்ரொஃபைல் சப்போர்ட்டோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 8 mm. அதுக்கு நான் டைமென்ஷன் கொடுத்து 8 mm சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் நான் ஹரிசாண்டல் கிளிக் பண்ணி கரெக்டா அதோட எண்ட் பாயிண்ட் 66,75 காமிக்கு பாத்தீங்கன்னா, அதோட எண்ட் பாயிண்ட்ல கரெக்டா கிளிக் பண்ணி பெர்ஃபெக்ட் ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றேன். அதோட டைமென்ஷன் 32 + 8 எவ்வளவு 40 mm. நம்ம டயகிராம்ல கொடுத்த மாதிரி நம்ம 40 mm டிரா பண்ணியாச்சு. அகைன் ஒரு ஹரிசாண்டல் லைன் டாப் இருந்து டவுன்ல ஒரு லைன் வருதுங்க. அதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா அகைன் 66 - 8 58 mm டைமென்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். 58 mm கொடுத்துக்கிறேன். இப்போ 58 mm இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ லைனை கிளிக் பண்ணி இதோட எண்ட் பாயிண்டையும் இதோட எண்ட் பாயிண்டையும் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு பிங்க் கலரா மாறுதுங்க. இது ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க. இப்போ 58 இருக்குங்களா, அதோட 58 டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கிரீன் கலரா மாற்றி இதான் ஐஎஸ்ஓ கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க. எக்ஸிட் ப்ரொஃபைல் கரெக்டா டிரா பண்ணிட்டேன். இந்த டயகிராம்ல இருக்கிற டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸிட் ப்ரொஃபைல் கரெக்டா டிரா பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன், எக்ஸ்ட்ரீட் ஒர்க் பெஞ்ச் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி 2D ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வந்துக்கிறேன். இப்போ பேட் பண்ண போறேன். அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 30 mm இருக்குது. அந்த பேட் லென்த் எவ்வளவு 30 mm இருக்குது. அகைன் நான் பேடை கிளிக் பண்ணிட்டு அந்த இசட் ப்ரொஃபைல் சப்போர்ட் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு லென்த் கேக்குது 15 mm கொடுத்து மிரர் எக்ஸ்டெண்ட் அதாவது அந்த சென்டர் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடுல 15 mm லெஃப்ட் சைடுல 15 mm மொத்தம் 30 mm நமக்கு கிடைச்சிருச்சு. இசட் ப்ரொஃபைல் நான் கம்ப்ளீட்டா டிரா பண்ணிட்டேன். இப்போ நான் இதோட டாப் ப்ரொஃபைல்ல நான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட் அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஹோல் ராட் தான் நான் டிரா பண்ண போறேன். அதோட அவுட்டர் டயமீட்டர் 22 mm, இன்னர் டயமீட்டர் 14 mm. நான் ஃபர்ஸ்ட் 22 mm டயமீட்டர் வரைய போறேன். அதோட டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த சப்போர்ட்ல இருந்து 22 mm சென்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ஹரிசாண்டல் சென்டர் வந்து ஹரிசாண்டலா தான் இருக்குது. இப்போ 22 mm நான் டயகிராம் டிரா பண்ண போறேன். எதுல டிரா பண்ண போறேன், இந்த இசட் ப்ரொஃபைல் சப்போர்ட் டாப் பிளேட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுல தான் ஸ்கெட்ச் பண்ண போறேன். அகைன் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இதுல தான் டிரா பண்ண போறேன். சரிங்களா, இப்போ சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டல் வந்து நமக்கு சேம் தான். அதை கிளிக் சர்க்கிள் டிரா பண்ணிட்டேன். அதோட டயமீட்டருக்கு நான் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கு டயமீட்டர் பண்ணிக்கிறேன். டயமீட்டர் எவ்வளவு 22 mm. அதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அகைன்
I use the constraint icon. Center point ல இருந்து இந்த vertical length வரைக்கும் distance எவ்வளவுனா 25 mm. அதை டிரா பண்ணியாச்சு. பாருங்க 25 mm டிரா பண்ணியாச்சு. இப்போ நான் exit workbench கொடுத்துக்கிறேன். again third icon கிளிக் பண்ணி அதை ஷூட் பண்ணிக்கிறேன். 14 mm சாரி எவ்வளவுன்னு பாத்துக்கலாம் ஸ்கெட்ச்ல 12 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பண்ணணும் 12 mm ஹைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல ஒரு ஹோல் வருது. அந்த ஹோலோட டயாமீட்டர் வந்து 14 mm டயாமீட்டர். இப்போ நான் ஹோல் பண்றதுக்கு இந்த 3D ஐகான்ல ஹோலோட ஐகான் இருக்கு பாருங்க ஹோல். இந்த ஹோலை கிளிக் பண்ணி இங்க வர ஹோல் பண்ண போறேன். இப்போ அத பொசிஷன் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணனா இந்த ஸ்டார் எங்க இருக்குன்னா சென்டர் பாயிண்ட்ல இருக்குது. அந்த ஸ்டாரையும் அகைன் கண்ட்ரோல் பட்டன் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஐகான்ல கான்சென்ட்ரேஷன் கிளிக் பண்ணனா எனக்கு கரெக்டா சென்டர்ல அந்த ஸ்டார் வந்துடுச்சு. இப்போ அங்கதான் நம்ம ஹோல் பண்ண போறோம். எக்ஸிட் ஒர்க் பண்ணிக்கிறேன். அது டயாமீட்டர் எவ்வளவுனா நமக்கு 14 mm டயாமீட்டர். டெப்த் வந்து 12 mm கொடுத்தோம்னா நமக்கு ஹோல் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம சென்டர்ல உள்ள ஒரு ஆங்குலர் ப்ரொஃபைல் நம்ம டிரா பண்ண போறோம். இது நம்ம டயகிராம்ல பாருங்க சென்டர்ல இருக்குது. அதோட திக்னஸ் 6 mm கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து அத ஹைட் வந்து 42 mm, லென்த் வந்து 23 mm கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம டிரா பண்ண போறோம். இப்போ நம்ம டயகிராம பாக்குறேன். டயகிராம ரொட்டேட் பண்ணி பாக்குறேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு சைடு வியூ வந்து கரெக்டா சென்டர்ல தான் இருக்குது. இந்த சைடு வியூ ரைட் சைடுல ஒரு 15 mm, லெஃப்ட் சைடுல 15 mm இருக்குது. அப்போ நான் இந்த ஆங்கிள ஸ்கெட்ச் பண்றது மூலமா நமக்கு சென்டர் ப்ரொஃபைல் நம்ம வரைஞ்சிடலாம். அப்போ அந்த ஆங்கிள ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் ஐகானை கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு இந்த சைடு வியூ கரெக்டா வந்துருச்சு. இப்போ பாருங்க சென்டர்ல தான் இருக்குது. நார்மல் வியூ கொடுத்துக்கிறேன். ஒரு லைனை கிளிக் பண்றேன். ஒரு ஆங்கிள் லைன் டிரா பண்றேன். டிரா பண்ணும்போது அந்த லைன் எதுவும் மேட்ச் ஆகக்கூடாது. அதனால அந்த ஆங்கிள் இருந்து நான் சைடுல வெளியே டிரா பண்ணிக்கிறேன். இங்க கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட் கிளிக் ஆகுது. அதனால நான் வெளியே ஆங்கிள் லைன் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் பட்டன் யூஸ் பண்ணி இந்த லைனோட டாப் பாயிண்டையும் இந்த காம்பவுண்டோட வெர்டிகல் பாயிண்டையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் ஐகான்ல ஃபர்ஸ்ட் ஐகான் கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் பார்ல ஃபர்ஸ்ட் ஐகான் கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைனிங் டயலாக் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணி கோஇன்சிடென்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வெர்டிகல்ல அது கோஇன்சிடென்ஸ் ஆச்சு. ஓகே பண்ணிக்கிறேன். இதே மாதிரி லைன்ல உள்ள ஹரிசாண்டல் பாயிண்டையும் ப்ரொஃபைல் காம்பவுண்ட் உள்ள ஹரிசாண்டல் லைனையும் கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ்ல கோஇன்சிடென்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டைமென்ஷன் மட்டும் கொடுக்கணும். வெர்டிகல் டைமென்ஷன் 42 mm. அகைன் லைனோட டாப் பாயிண்டையும் அந்த காம்பவுண்டோட ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணி டைமென்ஷன் பண்ணிக்கிறேன். அது டைமென்ஷன் 42 mm. லைனோட பாட்டம் பாயிண்டையும் வெர்டிகல் லைனை கிளிக் பண்ணி அதுக்கு டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். அதோட டைமென்ஷன் 23 mm. இப்போ நம்ம சென்டர்ல ஒரு ஆங்கிள் லைன் டிரா பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆங்குலர் ப்ரொஃபைல் தான் டிரா பண்ண போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐகான் பேர் என்னன்னா ஸ்டிஃப்னர். இதுல ஸ்கெட்ச் பேஸ்ட் ஃபீச்சர்ல 8வது ஐகான் இந்த சாலிட் கண்டென்ட்ல உள்ள 6ஆம் மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள ஸ்டிஃப்னர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க லைனை கிளிக் பண்ணீங்கன்னா அதோட திக்னஸ் கேட்கும். ஸ்டிஃப்னர் டெஃபினிஷன்ல 6 mm கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னர் ஆயிரும். அவ்வளவுதாங்க நம்ம ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல மேக்ஸிமம் நம்ம 2 ப்ரொஃபைல் தான் அதிகமா இருக்குது. ஒன்னு லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், இன்னும் சர்க்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அங்க 3D கமாண்ட்ல ஒரு பேட் கமாண்டும் ஒரு ஸ்டிஃப்னர் கமாண்டும் யூஸ் பண்ணிருக்கிறோங்க. தேங்க்யூ.